நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்போ நான் நம்பர் 1ன்னு சொன்னால் எல்லாரும் முழங்கால் போடணும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம 2024 விபிஎஸ்ஸை ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2 கை கூப்புங்க எல்லாரும். நம்பர் 3 கண்ணை மூடுங்க. இப்போ நமக்காக பிபிஷாக்கா ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, அன்பின் பிதாவைக்கு தாவே. ஏசப்பா இந்த 2024 ஆண்டவர் ஏசப்பா எங்கள் சபையில் நீங்கள் தந்த விபிஎஸ்சிக்கு உமக்கு நன்றி ஆண்டவர் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. வந்திருக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் அநேக பிள்ளைங்களுக்கு தாவே ஏசப்பா நீங்கள் கூட்டி சேருங்க ஏசப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த விபிஎஸ் மூலங்க தாவே வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல தேவன் தாமே நீங்கள் இறக்கம் செய்யுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுங்க தான் அறிந்து கொள்ள தேவன் தாமே நீங்கள் இறக்கம் செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாம துதிக்கிறேன் சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை தேவன் தாமே நீங்கள் நடப்பிக்கணும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவை நாங்கள் இனி கற்றுக்கொள்கிறீங்க தாவே சப்பா. வசனங்கள் பாடல்களுக்கு தாவை இங்கே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் நீங்கள் மாற்றி தரணும் சப்பா. உங்கள் பிரசனத்தை உணரணுங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நடத்துகிறவங்களுக்கு தான் நீங்கள் பலப்படுத்தணும் சப்பா. உங்கள் கிருபை முன்னிட்டுக்க தாவே சப்பா. ஜெயமா நடத்த தேவன் தாமே நீங்கள் அவங்களைங்க தாவே உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. என்னங்க தான் நீங்கள் பலத்த காரியங்களை செய்ய போகிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் கரத்தில் தருகிறேன், நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, அப்படியே இருந்துட்டு எல்லாம் கைகளை தூக்குங்க. ஒரு வாட்டி நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்ச பாடலை சேர்ந்து பாடலாம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓகே, அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த விபிஎஸ்சில் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எழும்புறதுக்கு பைக் ஆன் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஸ்டார்ட் கொடுங்க. உங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஆன் ஆன் பண்ணியாச்சா எல்லாரும்? எப்படி ஆன் பண்ணுவீங்க? கீ வச்சு தானே ஆன் பண்ணுவீங்க, சும்மா ஆன் பண்ண முடியுமா? இல்லை அப்போ ஃபஸ்ட்டு கீ கொடுங்க எல்லாரும். கொடுத்தாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? கிக் பண்ணிட்டீங்களா? அடுத்து இனி ஸ்டார்ட். வெரி குட் வெரி குட். ஓகே, நம்ம இப்போது வந்து ஃபஸ்ட்டே அதுமா நம்ம விபிஎஸ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படி தானே? இப்போது நம்ம வந்து விபிஎஸ்சில் வந்திருக்கிற உங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தானே? இங்கே இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்போது எல்லாரையும் தெரியுமா? இல்லை. அப்போ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற வெல்கம் என்ன வெல்கம்னா மராத்தி வெல்கம். யாருக்கெல்லாம் மராத்தி தெரியும்? மராத்தி தெரியுமா? மகாராஷ்டிரா தெரியுமா? நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட், அப்படி தான். மகாராஷ்டிரா வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டு. அங்கே வந்து பண்ணுற வெல்கம்மை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரியா? படிப்போமா எல்லாரும்? ஓகேவா? ரெடியா படிக்கிறதுக்கு? ஓகே ஃபைன். இப்போ இந்த அக்காலாம் செய்வாங்க, பார்த்து செய்யணும். ஓகேவா? ஸ்டார்ட். ஹோய் 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 ஸ்வாகதா. யாருமே செய்யலை. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வெல்கம் பண்ண போகிறீங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஸ்வாகதான்னு சொல்லணும். சரியா? பண்ணுவோமா? ரெடியா? இப்போ ரெடியா? ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, இப்போ பண்ண போகிறீங்க. சரியா? பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸ்டார்ட். ஸ்வாகதா. எல்லாரும் வெல்கம் பண்ணீங்களா? பாதி பேர் பண்ணவே இல்லை, எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க.
நம்ம அதனால ஒன் மோர் டைம் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எல்லாரும் பண்ணுறதுக்கு ரெடியா? ஓகே, நான் வந்து ரெடியான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா யா, எஸ், ஊ, யா. புரிஞ்சுச்சா? இந்த அக்காமாரங்களை பாருங்கள், நான் சொல்கிறேன். யா, எஸ், ஊ, யா. ஓகேவா? எல்லாரும் பண்ணுங்க. நம்ம விபிஎஸ் வெல்கம் பண்ண ரெடியா? ஓகே, நம்ம இப்போ வெல்கம் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். ஹோய். ஓகே, குட். இப்போ எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டீங்க. சரி, இந்த வருஷம் விபிஎஸ் நோக்கம் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? சரி, போன வருஷம் விபிஎஸ் நோக்கம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. கர்த்தரின் சேனை. கரெக்ட். பாய்ஸ் ஞாபகம் வச்சுருக்காங்க. சரி, போன வருஷம் யாரெல்லாம் விபிஎஸ்க்கு வந்தீங்க? கை தூக்குங்க. ஓ, நிறைய பேர் வந்திருக்கீங்க. போன வருஷம் விபிஎஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பண்ணீங்களா? சரி, அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் விபிஎஸ்ஸையும் கூட நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஏசப்பாவை பற்றியும் நிறைய நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். சரியா? சரி, இந்த வருஷம் விபிஎஸ் நோக்கம் வந்து கேட்குறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? ஓகே, சரி. நம்ம இந்த வருஷம் விபிஎஸ் நோக்கம் என்னன்னா வாசனை வீசு. வாசனைனா என்னது? வாசனைனா என்னது? நறுமணம். சரியா? வாசனைனா குட் ஸ்மெல். நமக்குலாம் குட் ஸ்மெல் பிடிக்கும் தானே? ஸ்ப்ரே வாசனை, ஃப்ளவர்ஸோட வாசனை எல்லாம் நல்லா இருக்கும்ல. குட் ஸ்மெல் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படி தானே? அப்போ இந்த நோக்கம் என்னன்னா நம்ம வந்து குட் ஸ்மெல்லை வீசணும். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? வாசனை வீசுனா என்னது? நம்ம குட் ஸ்மெல்லை வந்து வீசணும். சரியா? ஸோ இந்த வருஷம் விபிஎஸ் நோக்கம் என்ன? வாசனை வீசு. சத்தமாக சொல்லுங்க. காதே கேட்கல யாருக்குமே. சத்தமாக சொல்லுங்க. சரி, இது விபிஎஸ் நோக்கம். நோக்க வசனம் படிப்போமா? நோக்க வசனம் படிக்கலாமா? ஓகே, நான் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. பாதி பேர் ஆக்ஷனே பண்ணலை, பாதி பேர் சொல்லவே இல்லை, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படி இருந்தால் எப்படி? நம்ம விபிஎஸ் என்ஜாய் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம வசனம் படிக்க போகிறோம். இனி அடுத்து சாங்ஸ், இந்த ஆக்ஷன் சாங்ஸ், ஸ்டோரிஸ், கேம்ஸ், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்லோரும் சத்தமாக சொல்லுவீங்களா? சரி, எல்லாரும் சத்தமாக சொல்லணும், ஆக்ஷனோட சொல்லணும். சரியா? சிரிச்சுட்டே சொல்லுங்க. அத்திமரம் காய் காய்த்து, திராட்சை செடி பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. யாரெல்லாம் இதில் சொல்லாமல் சும்மா நின்னது? நிறைய பேர் சும்மா தான் இருந்தீங்க. நம்ம ஒன் மோர் டைம் சொல்ல போகிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. சரியா? சொல்லுங்க. அத்திமரம் காய் காய்த்து, திராட்சை செடி பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. இப்போ யாருக்கெல்லாம் அந்த வசனம் தெரியும்? வேற யாருக்காவது தெரியுமா அந்த வசனம்? சரி, நம்ம ஒன் மோர் டைம் சொல்ல போகிறோம். சரியா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. சரி, நம்ம விபிஎஸ் நோக்கம் என்ன? சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி 2 ரோலேருந்து சத்தமே வரல.
நம்ம விபிஎஸ் நோக்கம் என்ன? நோக்க வசனம் சொல்லுங்க. அத்திமரம் காய் காய்த்து, திராட்சை கொடிகள் பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. வெரி குட். எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டீங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு சாங் படிக்க போகிறோம். சரியா? ஓகே தானே? சாங் படிக்கலாம். சாங் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாங் பேப்பர்ஸ் தருவாங்க. நம்ம அதனால இப்போ உட்கார போகிறோம். உட்காரதுக்கு பைக்கை எப்படி ஆஃப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆஃப் செய்யுங்க. ஆஃப், சைட் ஸ்டாண்ட், சிட் டவுன். வெரி குட். சரி, எல்லாருக்கும் பாட்டு புக்கு கிடச்சிச்சா? சரி, எல்லோரும் ஃபஸ்ட்டு சாங் எடுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு சாங். அதில் என்ன எழுதியிருக்கு? சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. ஓகே, இந்த சாங்கை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். நம்ம இப்போ ட்ராக் போடும்போது நம்ம அண்ணன்மாருங்க வந்து பாடுவாங்க. சரியா? வாங்க, வாசனை வீசிட ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்க, வாசனை வீசிட ஓடோடி வாங்க. ஜெபிக்க பழகலாம், வருட ஜெயிக்கலாம், சாத்தான வீழ்த்தலாம், பரலோகம் செல்லலாம். ஜெபிக்க பழகலாம், வருட ஜெயிக்கலாம், சாத்தான வீழ்த்தலாம், பரலோகம் செல்லலாம். சரி, எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? பாட்டு பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்போ நம்ம வந்து பாட்டுக்கு வந்து ஆக்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? ஆக்ஷன் பண்ணுறது நம்ம அக்காமாருங்க வந்து பண்ணுவாங்க. ஆக்ஷன் பார்க்க ரெடியா? யா, எஸ், ஊ, யா. எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகே. ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்க, சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க. ஓடோடி வாங்க, ஓடோடி வாங்க, சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க. பாட்டு பாடலாம், ஆட்டம் போடலாம், வசனம் கேட்கலாம், இயேசுவோடு பழகலாம். பாட்டு பாடலாம், ஆட்டம் போடலாம், வசனம் கேட்கலாம், இயேசுவோடு பழகலாம். இது
இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சா? ஆக்ஷன் எல்லாரும் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். சரியா? சேர்ந்து ஆக்ஷன் பண்ண ரெடியா? அப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கீ எல்லாரும் கீ எடுத்தாச்சா? ஆன் பண்ணியாச்சா? கிக் ஸ்டார்ட். சரி, நம்ம இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா தன்னதானே தன்னானே தனனனனனா சூப்பர், எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. ஆனால் அந்த லைன் மட்டும் சுத்தமாக ஆக்ஷன் பண்ணலை. அதனால நம்ம ஒன் மோர் டைம் ஆக்ஷன் பண்ண போகிறோம். பாட்டு போட்டோம்.
வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா இன்னும் அந்த லைன் ஒழுங்கா ஆடலை, நீங்கள் சுத்த வேண்டிய ஸ்டெப்ஸ்க்கெலாம் ஒழுங்காக சுற்றலை, உங்கள் லைனும் அதுக்கு அடுத்த லைனும் ஆடவே இல்லை. பின்னாடி இருக்கிற ஆன்டிஸ் கூட ஆடுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆட மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம ஒன் மோர் டைம் பண்ண போகிறோம். இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணலைன்னா நீங்கள் அடுத்த ஃப்ரெண்டில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைன். ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா தனதானே தன்னானே தனனனனனா. ஓகே குட். இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒன் மோர் டைம் இது பண்ணணுமா வேண்டாமா?
சரி ஓகே. ஆஃப், சைட் ஸ்டாண்ட், சிட் டவுன். சரி, நம்ம இன்னைக்கு எத்தனாவது டே வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம், அப்படிதானே? நம்ம இன்னைக்கு எத்தனாவது டே வந்திருக்கோம்? சரி, ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ் நோக்கம் என்னன்னு இப்போ படிச்சிருவோமா? யாரெல்லாம் ரெடியாக இருக்க படிக்கிறதுக்கு? சரி ஓகே, இப்போ படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே நோக்கம் என்னன்னா சுகந்த வாசனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆக்ஷனோட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே நோக்கம் என்னது? சுகந்த வாசனை. சொல்லுங்க, சுகந்த வாசனை. இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? அழகா டேஸ்டான ஒரு ஸ்மெல், புரிஞ்சுச்சா? அழகான ஒரு குட் ஸ்மெல், அதுக்கு தான் வந்து சுகந்த வாசனைன்னு சொல்கிறாங்க. சரியா? எல்லாரும் இப்போ ஆக்ஷனோட சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கேட்கவே இல்லை. விபிஎஸ் நோக்கம் என்ன? விபிஎஸ் நோக்கம் என்ன? நோக்க வசனம் சொல்லுவோமா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்து, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே நோக்கம் பார்த்தோம்ல, சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டே நோக்கம் என்னது? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ நோக்க வசனம் படிப்போமா? ஃபர்ஸ்ட் டே நோக்க வசனம் என்னன்னா, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். சொல்லுங்க, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. ஒன் மோர் டைம் சொல்லுவோமா? நான் இப்போ சொல்கிறேன், அடுத்து ரிப்பீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சொல்லலாம். சரியா? சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. இப்போ சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. விபிஎஸ் நோக்கம் என்ன? நோக்க வசனம் திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. முதல் நாள் நோக்கம் என்ன? நோக்க வசனம் சொல்லுங்க, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. இப்போ யாருக்கெல்லாம் விபிஎஸ் நோக்கம் நோக்க வசனம் முதல் நாள் நோக்கம் நோக்க வசனம் தெரியும்? கை வைத்துங்க. அப்போ நம்ம உங்கள் 3 பேருக்குமே தெரியுமா? வேறு யாருக்குமே அப்போ தெரியாதா? சரி, நம்ம இப்போ ஒன் மோர் டைம் ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாரும் சத்தமாக ஆக்ஷனோட சொல்லணும். சரியா? விபிஎஸ் நோக்கம் என்ன? நோக்க வசனம் அத்திமரம் காய் காய்த்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. முதல் நாள் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. பாய்ஸ் சைட்லேருந்து சத்தமே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. முதல் நாள் நோக்கம் என்ன? நோக்க வசனம் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயாச்சுல. நம்ம இனி செகண்ட் சாங் படிக்க போகிறோம். சரியா? செகண்ட் சாங் என்னதுன்னா தீம் சாங் படிக்க போகிறோம். சரியா? உங்கள் பாட்டு புக்லேயே செகண்ட் சாங் என்ன சாங் எல்லோரும் ரீட் பண்ணுங்க.
பார்த்தீங்களா? செகண்ட் சாங் பார்த்தீங்களா? என்ன இருக்கு அதில்? கேட்கவே இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், என்ன எழுதியிருக்கு? பல்லே பல்லே எழுதியிருக்கா? சரி, நம்ம இப்போ இந்த பல்லே பல்லே சாங் படிப்போமா? சரி, இப்போ ட்ராக் போடுவாங்க, நம்ம அண்ணமாருங்க வந்து பாட்டு பாடுவாங்க, சரியா? बल्ले 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 वासन 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 ओ वासन 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 ओ वासन பூக்களின் வாசனை வீசுதே, நறுமணமாக வீசுதே, பர்ஃப்யூம் வாசனை வீசுதே, அழகாய் என்னை இழுக்குதே, வாசன 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 ஓ வாசன 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 ஓ வாசன சூப்பர் வாசன எங்க ஹீரோ வாசன, சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன, சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன, சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன. பல்லே 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 வாசன வாசன ஓ வாசன வாசன ஓ வாசன வாசன ஓ வாசன துர்க்கந்த வாசனை வேண்டாமே, துதியின் வாசனை வேண்டுமே, பாவத்தின் வாசனை வேண்டாமே, ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே, வாசன 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 ஓ வாசன 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 ஓ வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன, சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன, சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன, சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன. பல்லே 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 பல்லே. யாருக்கெல்லாம் பாட்டு பிடிச்சிருந்துச்சு? சரி, இதில் என்ன வார்த்தை ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்துச்சு? பல்லே பல்லே ஃபஸ்ட்டு, அடுத்தது என்னது வந்துச்சு? வாசனை, அப்படி தானே? அதனால தான் இந்த சாங் நம்மளோட என்ன சாங்? தீம் சாங், சரியா? நம்ம இப்போ ஆக்ஷன் பார்க்க போகிறோம். எல்லாரும் கை தட்டி சேர்ந்து பாடிட்டே பாடுங்க, சரியா? பாடிட்டே ஆக்ஷன் பாருங்க. அடுத்து நம்ம ஆட போகிறோம். बल्ले बल्ले हे बल्ले 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 वासन आहा वासन वासन ओहो वासन वासन आहा वासन वासन ओहो वासन பூக்களின் வாசனை வீசுதே, நறுமணமாக வீசுதே, பெர்ஃப்யூம் வாசனை வீசுதே, அழகாய் என்னை இழுக்குதே, வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன,
சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை துர்க்கந்த வாசனை வேண்டாமே துதியின் வாசனை வேண்டுமே பாவத்தின் வாசனை வேண்டாமே ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 சரி, இப்போ நம்ம எல்லாம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம விபிஎஸ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கீ கீ சொல்லுங்க எல்லாரும். கீ இன்னும் பாதி பேர் எழும்பாமலே இருக்காங்க. கீ கிக் கிக் பண்ணியாச்சா? ஸ்டார்ட். ஓகே, நம்ம இப்போ விபிஎஸ் நம்ம இப்போ தீம் சாங் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். बल्ले बल्ले हे बल्ले 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 वासन आहा वासन वासन ओहो वासन वासन आहा वासन वासन ओहो वासन பூக்களின் வாசனை வீசுதே நறுமணமாக வீசுதே பெர்ஃப்யூம் வாசனை வீசுதே அழகாய் என்னை இழுக்குதே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை துர்க்கந்த வாசனை வேண்டாமே துதியின் வாசனை வேண்டுமே பாவத்தின் வாசனை வேண்டாமே ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே 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 ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே
ஒன் மோர் டைம் ஆக்ஷன் பண்ண ரெடியா? சத்தமா சொல்லுங்க. யா, எஸ், ஊ, யா. बल्ले बल्ले हे बल्ले 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 वासन आहा वासन वासन ओहो वासन वासन आहा वासन वासन ओहो वासन பூக்களின் வாசனை வீசுதே நறுமணமாக வீசுதே பெர்ஃப்யூம் வாசனை வீசுதே அழகாய் என்னை இழுக்குதே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை துர்க்கந்த வாசனை வேண்டாமே துதியின் வாசனை வேண்டுமே பாவத்தின் வாசனை வேண்டாமே ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே बल्ले बल्ले हे बल्ले 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 हे बल्ले बल्ले ஒன் மோர் டைம் பாடி ஆக்ஷன் பண்ண ரெடியா? எல்லாரும் பாடி ஆக்ஷன் பண்ணணும் சரியா? பாடி ஆக்ஷன் பண்ண ரெடியா? बल्ले बल्ले हे बल्ले 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 वासन आहा वासन वासन ओहो वासन वासन आहा वासन वासन ओहो वासन பூக்களின் வாசனை வீசுதே நறுமணமாக வீசுதே பெர்ஃப்யூம் வாசனை வீசுதே அழகாய் என்னை இழுக்குதே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே
வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை துர்க்கந்த வாசனை வேண்டாமே துதியின் வாசனை வேண்டுமே பாவத்தின் வாசனை வேண்டாமே ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை வாசனை ஆஹா வாசனை வாசனை ஓஹோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஹீரோ வாசனை சூப்பர் வாசனை நம்ம ஜீசஸ் வாசனை பல்லே பல்லே ஹே பல்லே 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 எல்லாரும் நல்ல தலைக்கு மேல கையை தட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன் மோர் டைம் ஓடோடி வாங்க ஆக்ஷன் பண்ண போறோம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச பாட்டு. ஓகே, நம்ம அண்ணமாருங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, பாடி ஆக்ஷன் பண்ணுங்க. சரியா? ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனனா ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா இது சிசிஎம் விபிஎஸ் தனனனனனா பட் ஜோரான விபிஎஸ் தனனனனனா தன தானானே தன்னானே தனனனனனா தன தானானே தன்னானே தனனனனனா தன தானானே தன்னானே தனனனனனா தன தானானே தன்னானே தனனனனனா சரி, இப்போ எல்லாரும் ஆஃப் 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 சைட் ஸ்டாண்ட் சிட் டவுன். எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களா? சரி, ஓகே. இப்போ விபிஎஸ்ஸின் நோக்கம், நோக்க வசனம், முதல் நாள் நோக்கம், நோக்க வசனம் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சதில் ஒரு ஆள் பாய்ஸ் சைட்லேருந்து ஒரு ஆள் கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஓடி வாங்கல ஃப்ரண்ட்டில். லீடர்ஸ் தவிர மிச்சம் எல்லாரும் சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வாங்க. யாருக்கும் தெரியாதா? விபிஎஸ்சி நோக்கம், நோக்க வசனம், முதல் நாள் நோக்கம், நோக்க வசனம், அவ்வளோதான். கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆள், பாய்ஸ்லேருந்து ஒரு ஆள். யாருக்கும் தெரியாதா? சரி, நம்ம இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவீங்களா? ஓகேயா? விபிஎஸ்சி நோக்கம் என்ன? வாசனை வீசு. சத்தமா சொல்லுங்க. விபிஎஸ்சி நோக்கம் என்ன? நோக்க வசனம் என்ன?
அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. ஒன் மோர் டைம் நம்ம சொல்ல போகிறோம். விபிஎஸ் நோக்க வசனம் என்னது? காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. முதல் நாள் நோக்கம் என்ன? சுகந்த வாசனை. சத்தமா சொல்லுங்க. நோக்க வசனம் சொல்லுங்க. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. சத்தமா சொல்லுங்க. முதல் நாள் நோக்கம் என்னது? நோக்க வசனம் சொல்லுங்க. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல் 20:41. இப்போ யாராவது வரலாமா? கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆள், பாய்ஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் வசனம் சொன்னீங்கன்னா gift கண்டிப்பாக உண்டு. ஒரு ஆள் தான் வரணும். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ். வா, பாய்ஸ்க்கு எல்லாரும் ஒரு கை தட்டுக்கிறங்க. ஓகே, கேர்ள்ஸ்லேருந்து அதுக்குள்ளே ரெடியாகி வந்துருங்க. சொல்லு. விபிஎஸ் நோக்கம் வாசனை வீசு. நோக்க வசனம் சொல்லு. அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்த வாசனையும் பரவனுக்கு என் பிரியம் என்று பரிய நீழ்ந்து ஒன்னா பாட்டு 2:13. முதல் நாள் நோக்கம். முதல் நாள் நோக்கம் சுகந்த வாசனை. வசனம் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாக இருக்கிறேன். எசேக்கியேல் 20:41. நானே கரெக்டாக சொன்னாங்களா? கரெக்டாக தானே சொன்னாங்க. எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. சரி, நம்ம இப்போ ஒரு gift கொடுக்க போகிறோம். இது என்னது? பர்ஃப்யூம். அப்படி தானே? பர்ஃப்யூம் எப்படி இருக்கும்? நல்ல வாசனையாக இருக்கும்ல? வாசனை இருக்குதா? இருக்குதா? சரி, எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. கேர்ள்ஸ்லேருந்து யாருமே ரெடியா இல்லையா? ஒரு பர்ஃப்யூம் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கு. அஷினாவா? அஷினா சொல்றியா? சரி சொல்லு. டிபிசி நோக்கம் வாசனை வீசு. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. முதல் நாள் நோக்கம். முதல் நாள் நோக்கம் என்ன? சுகந்த வாசனை. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருக்கிறேன். எசேக்கியேல் 20:45. இந்த தங்கச்சி கரெக்டாக சொன்னாங்க தானே? இவங்களுக்கு ஒரு gift கொடுத்துருவோமா? இதில் என்ன ஸ்மெல் வருது? என்ன ஸ்மெல் வருது? வரலையா? ஒன்றுமே வரலையா? ஒன்றுமே வரலையா? வருதா? ஆ சரி, எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. சரி, ஓகே. இப்போ சாங் பேப்பர் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சாங் புக் எல்லாரும் எடுத்தாச்சுலாம்? அதில் பேஜ் நம்பர் 7 எடுங்க. பேஜ் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு சாங். அந்த சாங்கில் எந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருக்கு? பைபிளில் உள்ள ஒரு கேரக்டர் அந்த சாங்கில் இருக்காங்க. யார் அது? டும் தாரையா? பைபிளில் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த சாங்கில் இருக்காங்க. யார் அது? சகேயு. அப்படி தானே? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த பாட்டை தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவோம். சரியா? ஆக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணணும்? பாடி ஆக்ஷனை பார்க்கணும். சரியா? கை தட்டி பாடி ஆக்ஷனை பாருங்கள். அடுத்த செகண்ட் டைம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஆக்ஷன் பார்க்க ரெடியா? சகையு என்பவன் தான் தானம் ஏமாற்று வேலைகள் செய்தானாம் வசதியாக
என்னும் ஊரிலே சகையு என்பவன் வாழ்ந்தானா, ஏமாற்று வேலைகள் செய்தானா, வசதியாக வாழ்ந்தானா. கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா, வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா. வேகமாய் இறங்கி வந்தானா, வேகமாய் இறங்கி வந்தானா. வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம், பாவத்தை அறிக்கை செய்தானாம், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம், பாவத்தை அறிக்கை செய்தானாம், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுல்ல? அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவோமா? ஊயா கீ 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 எல்லாரும் கீ கொடுங்க, சத்தமா சொல்லுங்க கீ. அடுத்து என்னது? கிக். கிக்ஸ் நல்ல கிக்கு, சத்தமா சொல்லுங்க. இனி அடுத்து ஸ்டார்ட். எரிகோ என்னும் ஊரிலே சகையு என்பவன் வாழ்ந்தானாம், ஏமாற்று வேலைகள் செய்தானாம், வசதியாக வாழ்ந்தானாம். எரிகோ என்னும் ஊரிலே சகையு என்பவன் வாழ்ந்தானா, ஏமாற்று வேலைகள் செய்தானா, வசதியாக வாழ்ந்தானா. கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா, வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா. வேகமாய் இறங்கி வந்தானா, வேகமாய் இறங்கி வந்தானா. வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம்,
பாவத்தை அறிக்கை செய்தானாம். ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம், பாவத்தை அறிக்கை செய்தானாம். ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். வெரி குட். எல்லாரும் சூப்பரா ஆடினீங்க. சரியா? எல்லாருக்கும் இந்த சாங் பிடிச்சிருக்குல்ல? அப்ப நம்ம ஒன் மோர் டைம் ஆடுவோம். சரியா? ஒன் மோர் டைம் ஆட ரெடியா? சத்தமா சொல்லுங்க. யா எஸ் யா. எரிகோ என்னும் ஊரிலே சகையு என்பவன் வாழ்ந்தானாம். ஏமாற்று வேலைகள் செய்தானாம். வசதியாக வாழ்ந்தானாம். எரிகோ என்னும் ஊரிலே சகையு என்பவன் வாழ்ந்தானாம். ஏமாற்று வேலைகள் செய்தானாம். வசதியாக வாழ்ந்தானாம். கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. கர்த்தரை காண சென்றானா, காட்டத்தீ மரத்தில் ஏறினானா. வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா. வீட்டிலே தங்கணும் சீக்கிரமாய் இறங்கி வா. வேகமாய் இறங்கி வந்தானா, வேகமாய் இறங்கி வந்தானா. வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம், பாவத்தை அறிக்கை செய்தானாம். ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போனானாம், பாவத்தை அறிக்கை செய்தானாம். ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானாம். குட். எல்லாரும் சூப்பரா ஆடினீங்க. இப்போ நம்ம முன்னாடி படிச்சோம்ல பல்லே பல்லே சாங், தீம் சாங் ஆடுவோமா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா பாடி ஆடுவீங்களா? बल्ले बल्ले हे बल्ले 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 हे बल्ले 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 हे
பல்லே 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 ஹே பல்லே பல்லே வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன பூக்களின் வாசனை வீசுதே நறுமணமாக வீசுதே பெர்ஃப்யூம் வாசனை வீசுதே அழகாய் என்னை இழுக்குதே வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன பல்லே பல்லே ஹே பல்லே 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 ஹே பல்லே பல்லே வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன துர்க்கந்த வாசனை வேண்டாமே துதியின் வாசனை வேண்டுமே பாவத்தின் வாசனை வேண்டாமே ரட்சிப்பின் வாசனை வேண்டுமே வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன வாசன ஆஹா வாசன வாசன ஓஹோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன சூப்பர் வாசன நம்ம ஹீரோ வாசன சூப்பர் வாசன நம்ம ஜீசஸ் வாசன பல்லே பல்லே ஹே பல்லே 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 இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சாங் பாட போறோம்? ஃபர்ஸ்ட் சாங் ஓடோடி வாங்க பாடுறதுக்கு ரெடியா? சத்தமா பாடியாட ரெடியா? ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க ஓடோடி வாங்க சம்மர் வந்துருச்சு ஜாலியாக வாங்க பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் போடலாம் வசனம் கேட்கலாம் இயேசுவோடு பழகலாம் இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க வாசனை வீசிட ஓடோடி வாங்க ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் ஜெபிக்க பழகலாம் வேர்ல்ட ஜெயிக்கலாம் சாத்தான வீழ்த்தலாம் பரலோகம் செல்லலாம் இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS தனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனா இது CCM VBS
தனனனனனனா பட்டு ஜோரான VBS தனனனனனனா தன்ன தானானே தன்னானே தனனனனனனா தன்ன தானானே தன்னானே தனனனனனனா தன்ன தானானே தன்னானே தனனனனனனா தன்ன தானானே தன்னானே தனனனனனனா. எல்லாரும் சூப்பரா ஆடுனீங்களா? சரி, இப்ப VBS நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. VBS நோக்கம் என்ன? ஆக்ஷனோட சொல்லுங்க. VBS நோக்கம் என்ன? நோக்க வசனம் சொல்லுங்க. அத்திமரம் திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியம். 2:13 முதல் நாள் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. முதல் நாள் நோக்கம் என்ன? நோக்க வசனம் சொல்லுங்க. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். எசேக்கியேல். வெரி குட். இப்போ நம்ம பைக் ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப். சத்தமா சொல்லுங்க. ஆஃப். சைட் ஸ்டாண்ட். Sit down. வெரி குட். வேற யாருக்கு தெரியும்? சரி, தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமா? வாடா, நல்ல பாசக்கார பையன், வா. அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சரி, பிள்ளைக்கு பேர் என்ன? டேனியல். டேனியல். டேனியல்னா உங்களுக்கு யாரை ஞாபகத்துக்கு வருது? பைபிளில் உள்ள டேனியல். பைபிளில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது, அப்படி தானே? ஸோ டேனியல்னா என்ன ஸ்பெஷல்? 3 வேளையில் ஜெபம் பண்ணுறவர். அதுவும் டேனியல் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? அப்படி முழங்கால் போடுவார், கைகளை நம்ம கூப்போம், அதில் விட்டால் கையை கும்பிடுவோம், அப்படி தானே? டேனியல் கைகளை உயர்த்தி எருசலேமுக்கு நேராக அவர் அப்படி தினமும் ஜெபம் பண்ணுறவர். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுற நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவீங்க? கை வைத்தீங்க நீங்கள். ஓ, வெரி குட். அப்போ இதை தம்பி அவனுக்கு பேருக்கு ஏற்றபடியே கை கீழே போடுங்கம்மா. டேனியல் அவனுடைய பேருக்கு ஏற்றபடியே அவன் தினமும் ஜெபம் பண்ணுறவனா இருக்கிறான். வெரி குட். சரியா? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? என்ன ஜெபம் பண்ணுவீங்க ஏசப்பாட்ட? இந்த நல்லா படிக்கணும். சரி, நல்லா படிக்கணும். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொண்டீரே, அதுக்கு நன்றி. இந்த வேளை உணவை தந்தீரே, அதுக்கு நன்றி. இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டீரே, அதுக்கு நன்றி. இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்கள்களையும் ஆசீர்வதியும். பார்த்தீங்களா? டேனியல் தம்பி சூப்பர். அவன் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவானா? அவன் தினமும் வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் பண்ணியிருக்கிறான். பார்த்தீங்களா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறான். ஏசப்பா உணவு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறான். அப்புறம் ஸ்கூலுக்கு போச்சில் வரச்சில் எத்தனை பேர் கீழே விழுகிறாங்க, அப்படி தானே? அல்லவிட்ட வண்டி இடிக்குது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அப்படி தானேடா? எவ்வளோ ப்ராப்ளம். அப்போது ஏசப்பா போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறான். அப்போ ஏசப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்களா? உங்களை மாதிரி குட்டி தம்பி தங்கச்சிங்கிட்டலாம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? நீங்கள்லாம் அழகாக அம்மா அப்பாவோடு வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ நம்ம தேசத்தில் எவ்வளவு அநாதை இல்லங்கள் இருக்குது தெரியுமா? அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை தங்க வைக்கிறதுக்குன்னு பெரிய ஹாஸ்டல்லாம் இருக்குது. அங்கே நிறைய குட்டி தம்பி குட்டி தங்கச்சிங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் நம்ம தேசத்தில் இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நிறைய உடல் ஊனமுற்ற பிள்ளைங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஏசப்பா நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரு. நல்லா பார்க்கறதுக்கு கண் தந்திருக்கிறாங்க, பேசுகிறதுக்கு நல்ல சரளமான வார்த்தைகள் பேசுகிறதுக்கு நாவு தந்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க அவங்க கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க, வாய் பேச முடியாமல் இருக்கிறாங்க, இன்னும் கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா நமக்கு நல்ல கண், நல்ல பேசுகிறதுக்கு நல்ல பாருங்க நாவை தந்திருக்கிறாரு, நல்ல கை கால் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாங்க. அதுக்கும் ஏசப்பாவுக்கு தினமும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். சரியாம்மா? யாரெல்லாம் இந்த டேனியல் தம்பியை போல தினமும் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவீங்க? கை வீத்தி காணிங்க. வெரி குட். ஓகே, இப்போ டேனியல் ஃப்ரெண்டில் எதுக்காக வந்தார் சொல்லுங்க?
நோக்க வசனத்தையும் சொல்ல போறாரு. அவர்கிட்ட மைக் கொடுக்க போறோம். சரியா டேனியல், இந்தாங்க செக் பண்ணுங்க. ஹலோ, மைக் சொல்லுங்க. நம்ம விபிஎஸ்சி நோக்கம் என்ன? வாசனை வீசு. வெரி குட், கிளாப் பண்ணிருங்களேன். சரி, இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாள் நோக்கம் என்ன? சுகந்த வாசனம். என்ன வாசனை? சரி, வசனம் தெரியுமா பிள்ளைக்கு? சுகந்த வாசனை. சொல்லுங்க. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன். சரி, விபிஎஸ்சி நோக்க வசனம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வசனம் அத்திமரம் காய் காய்த்து திராட்சை செடிகள் பூ பூத்து பிரிய வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரிய மனமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13. சரி, ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுவோமா? வேற கிளாப் மட்டுமா? அதுலேருந்து அவருக்கு ஒரு கிஃப்டும் கொடுப்போமா? கொடுக்காண்டாமா? நம்ம கிறிஸ்மாக்கா எங்கே போனாங்க? சரி, கிஃப்ட் எடுத்தாங்க. நம்ம விபிஎஸ்னுடைய தீம் படியே அதனால தான் இந்த கிஃப்ட் கொடுக்குறோம். இப்போ சரியா, அந்த கிஃப்ட் வந்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். தம்பிக்கு சரியா டெமோ பண்ணியாச்சு. ஓகே, இது என்ன செய்யுது தம்பி? மைக்கில் சொல்லுது. என்ன செய்யுது? மனம் வீசுது. நல்லா வீசுதாடா? இன்னொருக்க சொல்ல, நல்லா வீசுதா? ஆமா. அப்போ இதே போல நம்ம இதை கிஃப்டாவே கொடுத்துருவோம். டெய்லி இனி விபிஎஸ் வரச்சில் நல்லா எப்படி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வரணும். நல்லா இது வந்து வாசனை. இதே போல் ஏசப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வாசனையாக இருக்கணும். நிறைய பேர் எனக்கு தரமாட்டீங்களா இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு சான்ஸு. நாளைக்கு இங்கச்சில் எத்தனை வசனம் சொல்லணும்? நோக்க வசனம், ஃபர்ஸ்ட் டே வசனம், செகண்ட் டே வசனம். அப்போ எத்தனை வசனம்? 3 வசனம். தம்பி கிஃப்ட் கொடுத்துருமா டேனியலுக்கு? டேனியல், வீட்டுக்கு போகிறீங்களா? இங்கே உட்காருங்களா? வேறு எதுவும் பேசுகிறீங்களா? என்ன யோசிக்கிறார்? உட்காருகிறேன். டேனியலுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுமா? போங்க டேனியல். சரி, அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கே சான்ஸ் தரப்போம். நிறைய பாக்கெட் கணக்கில் ஸ்ப்ரே அடுக்கி வச்சுருக்குறோம். சரியா, எங்கெல்லாம் சர்ச்சுக்கு போனோம் அங்கே எல்லாம் பிள்ளைங்களுக்கு டெமோ நிறைய இன்னும் ப்ரைஸ்லாம் வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் யார் நிறைய வசனம் ஒரு இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால சின்ன தம்பி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொன்னால், அதனால் அவனை என்கரேஜ் பண்ணோம். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வசனம் சொல்லணும். உங்களுக்கு இதை விட பெரிய பரிசு இருக்குது. ஓகேயா? சரியா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். நம்ம இந்த ஃபஸ்ட் நாள் தேவன் விரும்புகிற ஒரு சுகந்த வாசனை எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கர்த்தரை ஆராதிப்பது. சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பது. பிள்ளைங்களாம் சொல்லுங்க, தேவன் விரும்புகிற சுகந்த வாசனை எது? சொல்லுங்க, அதான் எது? தேவனை ஆராதிப்பது. சொல்லுங்க, தேவனை சத்தமா சொல்லுங்க, தேவனை. இந்த தம்பி டேனியல் சொன்னான் பார்த்தீங்களா, தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது போல, இப்போ ஆராதனைன்னா என்ன? வர்ஷிப். எல்லா மனிதர்களும் தேவனை ஆராதிக்கிறாங்க. இந்த பூமியில் எல்லா நம்பிக்கையுடையவர்களும் அப்படி தானே? இஸ்லாம் சகோதரர்களாக இருக்கட்டும், ஹிந்து சகோதரர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், எல்லா நம்பிக்கை உடையவர்களும் அவங்க தேவனை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். ஆனால் நாம் பாருங்கள், தேவனை நாம் என்ன செய்கிறோம்? நாமும் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு விதமான முறைமைகள் இருக்கிறது. நம்ம வந்து பைபிள் சொல்லுகிற ஒரு பகுதியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் அதனுடைய 26, 27, 28 அந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு பலிபீடம் அமைக்கப்படுகிறது. பலிபீடத்தை அமைத்து அங்கே பலி செலுத்துவதற்கான முறைகள் செய்யப்படுகிறது.
அங்கே நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, எலியா வந்து பலி செலுத்த வருகிறார். அதற்கு முன்பாக அவர்கள் ஒரு பலியை செலுத்துகிறார்கள். அங்கு பயங்கர உரத்த சத்தமிடுகிறார்கள், அங்கு கூச்சலிடுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, ஆராதனை தொழுகை என்கிற முறையிலே விசில் அடிக்கிறது, அல்லோட்ட பயங்கரமாக கூச்சலிடுகிறது. சிலவங்கெல்லாம் பார்த்தா இரத்தத்தையே சிந்துவாங்க, கத்தி எடுத்து இரத்தத்தை கொடுக்குற அந்த பகுதியெல்லாம் எலியா பலிபீடத்துக்கு முன்னால் வந்து பலி செலுத்துகிற வர்றதுக்கு முன்னால் பாகாலுக்கு அங்கே என்ன செய்கிறார்கள்? பலி செலுத்துகிறார்கள். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, என்ன ஒரு சேலஞ்சுனா, வானத்திலேருந்து அக்கினி இறங்கணும், அதுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி. அப்போ இவங்க பயங்கரமாக அவங்க பலிபீடத்துக்கு முன்னால் குதித்து ஆடுகிறார்கள். அவங்க வந்து இன்றைக்கும் பாருங்கள், அந்த வர்ஷிப் என்கிற அந்த போர்வையிலே பலவிதமான நம்பிக்கையை மனிதன் செய்கிறான். ஆனால் எல்லாம் உண்மையான ஆராதனை அல்ல என்கிறதை பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கீழே நாம் பார்க்கும் பொழுது அவங்க சரீரத்தை அடுத்தது கீறிக்கொள்கிறார்கள். கூர்மையான ஆயுதம், கத்தி, ஈட்டியை வைத்து சிலவங்கெல்லாம் சரீரத்தை கிழிக்கிறாங்க. ஒரு நாளும் நம்ம வந்து சரீரத்தை கிழித்து கொள்ளக்கூடாது. அதெல்லாம் தேவனுக்கு முன்பான உண்மையான ஆராதனை இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதல்ல எலியா இடிந்து கிடந்த பலிபீடத்தை கட்டுகிறார். எலியா என்ன செய்கிறார்? இடிந்து கிடந்த பலிபீடத்தை அவர் வந்து செப்பனிடுகிறார். இது எந்த அனுபவத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷருமே, மனிதன் என்ன செய்தான்? முழுவதுமே எல்லாருமே பாவம் செய்தவங்க. அப்போ நம்ம பாவம் வந்து தேவன் நம்முடைய ஜெபத்தை அல்லவற்றால் ஆராதனையை அங்கீகரிப்பதற்கு தடையாக இருக்கும். அதனால தான் எலியா முதல்ல என்ன செய்தார்னா, பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார். அவர் வந்து பலிபீடத்தை அழகாக கட்டினார். ஆராதனை எப்போவுமே யாருக்கு தான் செலுத்தணும் சொல்லுங்கள்? வர்ஷிப் எப்பொழுதுமே யாருக்கு தான்? காடுக்கு தான். அது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறந்த கல்வியை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருக்கு தான் மகிமையை செலுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டே, எல்லாரும் பர்த்டே கொண்டாடுவீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் பர்த்டே வந்து கொண்டாடுவீங்க? வீட்டில் கேக்கெல்லாம் வெட்டி, சிலவங்க பலூன்லாம் கட்டி, தாத்தா பாட்டி மாமா எல்லாரையும் கூப்பிட்டு வெரி குட் கைக்கில் போடுங்க, நிறைய பேர் கை வைத்துனீங்க. ஸோ ஆனால் அந்த பர்த்டே அன்னைக்கு நீங்கள் முதல்ல இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களை எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார், அப்படி தானே? எத்தனை பேரும் உடல் ஊனமுற்றவங்களாக இருக்கிறாங்க. சின்ன தம்பி கவனிக்கிறீங்களா? தங்கச்சிங்க எத்தனை பேரும் சரியாக அவங்களுக்கு பேச முடியாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வீட்டில் வியாதிப்பட்டிருக்காங்க தெரியுமா? அப்போது ஜீசஸ் நமக்கு முதல்ல உங்களுக்கு நல்ல ஹெல்த்து, உங்கள் வீட்டில் எல்லாரையும் சமாதானமாக வைத்ததுக்கு பர்த்டே டைமில் கூட அவருக்கு முதல்ல நன்றி செலுத்தணும். சரியா? முதல்ல யாருக்கு நன்றி செலுத்தணும்? ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். சரியாம்மா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதே போல் எல்லா நல்ல விசேஷங்களிலும் ஒவ்வொரு மந்த், ஒவ்வொரு இயர் நம்மெல்லாம் சும்மா அந்த விஷ் பண்ணுறதில் கவனம் செலுத்துவோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு நம்ம விஷ் பண்ணுறதில் கவனம் செலுத்துவோம். ஆனால் அன்றைக்கி வந்து ப்ரேயர் பண்ணணும், நல்ல கடவுளை தொழுது கொள்ளணும். இந்த இயர் எனக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், இந்த இயர் எனக்கு நல்ல பீஸாக இருக்கணும், இந்த இயரில் வந்து எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தருவார். ஆண்டவரை ஆராதிக்கணும். பாருங்கள், அந்த அவர் வந்து எலியா வந்து பலிபீடத்தை சுத்திகரித்து அந்த முற்பிதாக்களுடைய பின்பற்றின அந்த முறைமையின்படியே அவர் பலி செலுத்தின பொழுது வானத்திலேருந்து அக்கினி என்ன செய்கிறது? இறங்கினது. இன்றைக்கும் நிறைய பாருங்கள், எது தவறான ஆராதனை? 2-3 காரியத்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய பேர் ஆராதனை என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் இந்த பாகாலுக்கு முன்பாக எப்படி துள்ளி குதித்து விசில் அடித்து கூச்சலிட்டாங்களோ இதே போல் நிறைய பேர் செய்கிறாங்க. அது வந்து தேவன் விரும்புகிற ஆராதனை அல்ல. நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேணும்? பிள்ளைங்கள்லாம் கவனிங்கம்மா, வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24:53 வாசிக்கிறோம். தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தாள். ஒரு தாயார் வந்து தேவனை துதித்து
அவங்க வந்து ஆண்டவர் அதிகமாக தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தாங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 47:1, நல்ல கைகளை தட்டி ஏசப்பா ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஏசப்பாவை உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப ஜபத்தில் சர்ச்சில் கையை தட்டி பாடுறவங்க எல்லாம் ஒரு கையை தட்டி ஒரு ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், கையை கிளாப் பண்ணுங்க அப்போ. வெரி குட், 1 கிளாப் போதும். நீங்கள் கைகளை தட்டி பாடணும். இந்த விபிஎஸ் வந்ததுக்கு பிறகு உங்கள் வீடுகளில் சின்ன தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கைகளை தட்டி என்ன செய்யணும்? பாடணும். பாடுவீங்களா? ஏசப்பாவை தினமும் உங்கள் வீட்டில் கைகளை தட்டி என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். சரியா? அடுத்தது ஆண்டவரை ஆராதிக்கிறதுன்ற ஒரு காரியம்னா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். சர்ச்சில் சில நேரம் தம்பிங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் உங்களை ஆராதனை நடத்துகிறவங்க, அந்த ஒர்ஷிப் லீட் பண்ணுறவங்க சொல்லும் பொழுது நாம் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், முழங்கால் படியிட்டு தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு காலெல்லாம் பலகினோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்சிமம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆராதனுடைய முறையில் ஒரு காரியம்னா முழங்கால் படியிட்டு ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சங்கீதம் 102 வாசிக்கிறோம், நல்ல ஹாப்பி ஃபேஸு. சும்மா முகத்தை எப்படி வச்சுட்டு வர்ஷிப் பண்ணணும்? கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு. அது ஏசப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். சின்ன தம்பி தங்கச்சி சிலவங்களை பார்த்தீங்கன்னா எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்பவும் அழுகிறவங்க கை வைத்தி காணிங்க பார்ப்போம். இன்னைக்கு அழுதவங்க எல்லாம் கை வைத்தி காணிங்க. இன்னைக்கு நான் அழுதேன். வெரி குட், நல்ல பிள்ளை. அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போமா? வா 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 வா. இன்னைக்கு அழுதவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஃபியோ கை வைத்துனா நான் வரல. வாங்க, அழுதவங்கெல்லாம் வாங்க. இன்னைக்கு அழுதவங்களுக்கெல்லாம் வாங்கடா, ஓடிய ஓடிய. வெரி குட். தம்பிக்கு பிஸ்கட் கொடுப்போமா, வேற கிஃப்ட் கொடுப்போமா? அந்தா சரி, பிள்ளைக்கு ஒரு வசனம் கார்டு. என்ன, இனி அழக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். போங்க. வேற யாரு? வாடா. இன்னைக்கு அழுதியாம்மா? எதுக்கிட்ட அழுதா? அவன் அழுது ஜெபம் பண்ணினான். அதெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க. வெரி குட். வேற யார்கிட்ட அழுதிங்க? போங்க. நீ அழலையாம்மா? வெரி குட். சரி, அப்போ நீங்கள்லாம் அழலை. ஓகே, சூப்பர். அப்போ நல்ல ஹாப்பி ஃபேஸில் இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், என்ன ஃபேஸில் இருக்கணும்? ஹாப்பி ஃபேஸ். எப்பவுமே எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். சொல்லுங்கள் பிள்ளைங்கள்லாம், சொல்லுங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக, மகிழ்ச்சி அல்லட்டா சந்தோஷமாக நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். சரியாம்மா? அழக்கூடாது. பெரியவங்களும் அப்படிதான், சும்மா சும்மா என்ன செய்யக்கூடாது? வீட்டில் அழக்கூடாது. சீனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகே, கவனிங்க. அடுத்தது, நம்ம ஆவியினாலே தேவனை ஆராதிக்கணும். ஏசப்பா எப்படி ஆராதிக்கணும்? ஆவியிலே தேவனை ஆராதிக்கணும். பரலோக நம்முடைய ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் தூபம் போல் அப்படி எங்கே போகிறது? ஹெவனுக்கு போகுது, பரலோகத்துக்கு போகுது. சரியா? ஓகே, பாருங்கள். அடுத்தது, நம்ம யாரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மை உண்டு பண்ணின தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம்? குட்டீஸ்லாம் சொல்லுங்கள், யாரை ஆராதிக்கிறோம்? நம்மை உண்டாக்கின கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆராதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அதில் பாவ அறிக்கை இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் கவனிங்களா, ப்ரேயர் நீங்கள் எப்போல்லாம் உங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அலவுட்டா உங்கள் ஆராதனை அங்கீகரித்து உங்களை ஜீசஸ் வந்து பிளஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டைம் நம்முடைய ஜெப வேளையிலும் நம்முடைய ஆராதனை வேளையிலும் என்னது இருக்கணும் சொல்லுங்கள்? பாவ அறிக்கை இருக்கணும். பாவ அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? பாவ அறிக்கைன்னா என்ன? இயேசுவே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க பாவங்களை எல்லாம் இயேசு என்ன செய்கிறவர்? மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார் சொல்லுங்க? பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். அப்போ இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் வர்ஷிப், உங்கள் ஆராதனை ஹெவனுக்கு போகணுமா? உங்கள் ஆராதனை பரலோகத்துக்கு போகணுமா? அப்படி தானே நம்ம இந்த தீம் எப்படி நம்ம இந்த தியானிக்கிறோம்? நம்முடைய ஆராதனையெல்லாம்
நல்ல வாசனையாய் ஹெவனுக்கு என்ன செய்யும்? போய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ நம் நடுவில் தேவன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா பாவ அறிக்கை வேண்டும், உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்கணும், நல்ல பாடல்களை பாடணும், வேத வசனங்களை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அனுதினமும் உங்கள் வீட்டில் இந்த அனுபவங்கள் உண்டாகட்டும். அப்போ பிள்ளைங்களாம் செய்யுங்க. இன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் உங்கள் ப்ரேயர் டைமில் கண்டிப்பாக நீங்கள் கைகளை தட்டி என்ன செய்யணும்? பாடணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். வாய்களை திறந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி செய்வீங்களா? ஏசப்பாவை நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல ஹாப்பியாக ஆண்டவரை ஆராதிக்கணும். சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம வந்து எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் முழங்கால் படிடுவோமா? ஜெப நிலைக்கு நம்ம கடந்து வர போகிறோம். எல்லாரும் ஜெப நிலை கடந்து வருவோம். எல்லாரும் பிரைஸ் காட். எல்லாம் கை கூப்புங்க. ஜெபம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பிள்ளைங்க எல்லாருமே ஜெபம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த டேனியல் தம்பி என்ன அழகாக சொன்ன ஒரு காரியம். எல்லாரும் அப்படி கையை கூப்புங்க, முழங்கால் போடுங்க. நீங்கள் எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. வெரி குட் தம்பிங்க. எல்லாம் கண்ணை மூடுங்கம்மா. க்ளோஸ் யுவர் ஐஸ். சூப்பர். கண்ணை முட்டிங்களா? நீங்கள் தினமும் நீங்கள் ஜபிக்கிற ஒரு தம்பியா, ஜபிக்கிற ஒரு தங்கச்சியாக இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவா. தேவனுக்கு விருப்பமான ஒரு ஆராதனையை நம்ம செலுத்தணும். நம்ம ஆராதனையிலே தேவன் பிரியப்படணும். ஆராதனையுடைய ஃபஸ்ட்டு காரியமே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது என்னென்னா பாவம். இப்போ கண்ணமுடி இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், உங்கள் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுற்றிக்கிறீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கம்மா. இயேசுவே உங்கள் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுற்றிக்கிறீங்க. எலியா எப்படி பலிபீடத்தை செப்பனிட்டானோ அதே போல் சீனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ், ஜூனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் எல்லாம் கண்ணை மூடி உருக்கமாக ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செலுத்த இந்த விபிஎஸ்னுடைய இந்த முதல் நாள் உங்களை அர்ப்பணிங்களேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. காலையில் எழும்பி என்னை பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இரவில் இந்த நாள் முழுது என்னை பாதுகாத்தீரே அதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் முடிங்க. கைகளை கூப்பி பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ்னுடைய இந்த ஃபஸ்ட் டேக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயங்கரமான மழையிலும் ஆமென் கர்த்தர் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை எங்களுக்கு கொண்டு வந்தீரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு ஆன்லைனில் ஆண்டவரை இணைந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே ஆசீர்வதியும். எல்லாரும் தகப்பனே தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனையை செலுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனுதினமும் ஒரு தானியேல் தினமும் ஜபிக்கிறது போல் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் தினமும் ஜபிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செலுத்த வேண்டும். கைகளை தட்டி பாடணும், மகிழ்ச்சியோடு பாடணும், கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கணும். வாழ்க்கையிலே வருகிற எல்லா சந்தோஷமான காரியம், எல்லா வெற்றிக்கும் அதுக்கு காரணர் நீங்கள் தான் என்று சொல்லி உமக்கே கனத்தையும் உமக்கே மகிமையும் செலுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இந்த சிறு பிள்ளைகளை இயேசுவுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியங்களுக்காய் சரீர உழைப்புகள் தங்களுடைய நேரங்களை செலவிடுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை இயேசுவுக்கு நேராய் வழிநடத்த ஆர்வம் கொள்கிற பெற்றோர்களை ஆசீர்வதியும். உங்களுக்கு வேண்டிய சரீர சுகத்தை கொடும். இப்பொழுதும் இவர்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது உங்கள் சமூகம் கூட கடந்து செல்லட்டோம்ப்பா. இங்கே கற்றுக்கொண்ட வசனங்கள், அந்த பாடல்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை தொடர்ந்து தொனிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு 3 அலையிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.